சிவன் உருவத்தில் இருக்கார். அதாவது லிங்க வடிவத்தில் இல்லாமல் சிவன் உருவத்தில் இருக்கார். தெரியுதா? எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்கணும், சிவலிங்கமாக இருக்கும். ஓம் நமச்சிவாய சாமியை தரிசிச்சுக்க பார்த்துருங்க. ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்துட்டுருக்கோம். இந்த சிவன் கோயில் போகணுன்னு. அது முன்னாடி என் நண்பருக்கு போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பொழுதாகி போச்சு சாமி பார்க்குறதுக்கு. எல்லாம் மழை தாங்க, காடுகள், பயிர் வச்சிட்ருக்காங்க. சவ் அவள். மீண்டும் வணக்கம். என்ன ஒரு வேகமான ஒரு நடையோடு போயிட்டுருக்கோம். எந்த இடம்னு கேட்டால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கொடைக்கானல் நியரஸ்ட்டு ஒரு ஏரியாங்க. ஃபோட்டோ எடுக்கலாம், பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. காட்டுக்குள்ள எங்கள் சிவபெருமானை பார்க்க செல்கிறோம். சிவபெருமானை தரிசிச்சு அவனும் போயிட்டு இருக்குங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடச்ச டைம் பார்த்தீங்களா? 6 மணிக்கிட்ட சில்லுன்னு இருக்குது காற்று. வெறும் தைலந்தோப்பு தான். கூமாப்பட்டி எங்கெங்க கூமாங்கிட்டு தாண்டி கொடி வந்து பாருங்கள், மலைச்சு இருக்கேன். கிட்டத்தட்ட டைம் ஆகி போச்சுங்க. ரிட்டர்ன் போனால் 7:30 தான் பஸ்ஸு. நான் என் கொலீக்ஸ் இந்த மாதிரி ஏரியா வந்துட்ருக்கோம். சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. நல்லா இருக்குடா, நல்ல ஃபீலிங்ஸ். ஒரு கொடைக்கானல் ஈவினிங் டைமு பசங்களோட ஒரு 10 பேர் வந்தானே அப்படி வந்தாலும் தெரியாது ஏறதும். அப்படியே கலாச்சிட்டு அப்படியே போயிட்டு காலையில் வந்தோன்னு வச்சுக்கோங்க. நாம ஒரு மணிக்கு கிளம்பியிருந்தா கூட வந்துட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகி போச்சு. நம்மளை எச்சரிச்சுட்டு அவங்க 3 பஸ் கிட்ட அரேஞ்ச் வச்சா நம்ம இதுக்கப்புறம் வர பிளான் தான் வத்தலகுண்டு தான் போகணும். வத்தலகுண்டு எச்சரிக்கை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது இங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் வந்து எச்சரிச்சுட்டு போனாங்க எங்களை. தம்பி பொழுது போச்சுப்பா, வனவிலங்கு வந்து நடமாடுற டைமு, ரிஸ்க் எடுக்காதீங்க, ரிட்டன் போயிடுங்கன்ட்டாங்க. நம்ம ரத்தம் தான் கம்முன்னு இருக்குமா, மிக்சர் ஆச்சு, பார்த்தே அவனு வந்தாச்சு. மிக வேகமாக நடந்து போயிட்டுருக்கேங்க. என்ன ஏரியான்னு பார்த்தோன்னா ஆண்டிக்குடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து உச்சியில் இருக்க கதவுநிலை சுவாமி சிவன் டெம்பிளுக்கு வந்துருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட்டு வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா பொழுது போச்சு. வரும் வழியில் கிராமத்து மக்கள்லாம் எச்சரிச்சுட்டு போயிட்டாங்க, இந்த நேரத்தில் போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எச்சரிக்கை மீறி தான் போயிட்டுருக்கோம். அது பயமாக இருக்குது. எந்த வனவிலங்கு போகிறது தெரியல. கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன். ஐயா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பாருங்கள், எவ்வளோ மன நிம்மதியோடு இருக்குது அப்படின்ட்டு. மைண்டு ஃபுல்லாக ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
கிட்டத்தட்ட 3200 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள். சரியான ஒரு ஃபோட்டோ ஷாப்புனா சரியான இடம். ஏய் துன்பமே என் வாழ்க்கையில போன துன்பமே. வாழ்க்கையில் ஒரு டைம் வந்து பாருங்கள் இந்த பிளேஸை. கண்டிப்பாக இங்கே இருக்கிற திண்டுக்கல்லில் பழனி போயிருப்பீங்க. கொண்டரங்க மலை இப்போ ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கும் போயிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த மலைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த தாண்டிக்குடி கதவு மலை, கதவு சிவன் டெம்பிளுக்கு வாங்க. கிட்டத்தட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஐயோ சாமி நாராயணா சிவசிவா. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ போதும். கிட்டத்தட்ட வேர்த்து வெளுத்து போச்சுங்க அந்த இடத்துல. இந்த இடத்த பாருங்களேன், மிரண்டு போயிடுவீங்க. அப்பா சாமி. தாண்டிக்குடி சிவனை பார்த்து வந்தோம். ஒன்றும் சிவனை பார்க்கல. இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்குது, இருட்டிடும் வரத்துக்கு ரிவர்ஸுங்காட்டியும். ஆமாச்சா ஃபோட்டோ இல்லை, செல்ஃபி எடுத்துருவோம். 3 பேரோட பயணம். அது எவ்வளோ தூரம் போகணும் தெரியலடி. ஏய் செம்மையாக இருக்குடா இது. வேற லெவலில் இருக்குது. இதே பகலில் இருந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒன்றும் கொஞ்சம் கிட்டத்தட்ட 6 எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த கோவிலை பார்த்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். முதல் கடவுளே, நீங்கள் தான் முதல் தரிசனம். அப்போனா நல்லபடியாக தரிசிக்கணும். இது இல்லைண்ணா, நான் தான் சொல்கிறேன் பள்ளத்தாக்கு இருக்குன்ட்டு. பள்ளத்தாக்கு இருக்குண்ணா, சுற்றி ஃபாரஸ்ட்டு. நாங்கள் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற டைமு தான். பார்ப்போம், சிவன் காப்பாற்றிப்பார். அவர்கிட்ட மட்டும்தான் நம்பிக்கை. ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினேஷன். மேலே இடம் போட்டிருக்கு. செம்மையாக இருக்கு. அவ்வளோதான் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ உருண்டு பண்ணுறதே ஏறி வரணும். என்ன மாதிரி இடம் அது சாமி. யாரோ பயிர் வைக்கிறாங்களா டே இங்கே. பயிர் வைக்கிறோம். அது வரைக்கும் போகிறோம்மா, அந்த மூடு தான்ம்மா. அது வரைக்கும் போகிற அந்த மரம் தான். 6:30 மணி ஆயிடுச்சுரா. அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு பார்க்குறான். இப்போ ஓடினா கூட 1 மணி நேரத்தில் ஓடி போய்டுவான். கீழே இறங்கலாம். அவரே போயிட்டு வண்டியில் வராது. அவர் சொன்னால் பக்கம்
வந்துட்டீங்கன்னா நான் கூட அதை பார்த்து தான் கோயிலுன்னு கிட்டத்தட்ட எங்கெல்லாம் நம்ம யோசிச்சு போவோம்னு ஆசைப்பட்டோமோ அந்த இடம்லாம் போயின்னுக்கிறோம். பண்ணுறது தப்புன்னு தாங்க தோணுது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். ஓ இப்படி ஆகுமா? வடுக்குது பாரு. அதை தான் சொல்கிறேன், ஸ்லிப் ஆகுது. ஏய் பார்த்து வாங்கம்மா, ஸ்லிப் ஆகுது மச்சான், பார்த்து வாங்க. வழுக்குது. செப்பல் கையில் முன்னாடி போ. செப்பல் கையில் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ, செப்பல் எடுத்து கையில் எடுத்துக்கோ. தண்ணி வழுக்குது பாரு, பாசம் வர பிடிச்சி போயிருக்கு. ஏதோ ஒன்று பார்த்து போ, பத்திரமா. உருண்டு ஊந்தணும் வச்சுக்கங்க, அங்கே தான் இருப்போம். இந்த நேரத்தில் வீலாக் பண்ணது வந்து போய் எனக்கு தான் இங்கே வந்து தவம் புரிஞ்சிருக்காங்க. தீரன் அதிகாரம் 3 மாரி இருக்கிற அவங்க கூட வந்தது. இங்கே வந்ததே அனுமதி இல்லை. பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்து பார்த்து இங்கே தான் பாச. மலை சுற்றி வரும் காலு அந்த 90% வரையும் வந்துட்டோம்ல, ஃபுல்லாகவே கடைசியாக கொண்டு வந்து மேலேயே வந்துட்டோம் பாரு. செம்ம வியூ இது. ஏய் இல்லைண்ணா, இது இல்லை செப்பல் போடக்கூடாதாண்ணா? எங்கே இருக்க? அப்படிலாம் நான் இந்த வியூ பாயிண்ட் தானா, அது வரைக்கும் நான் லைட் எடுத்துனா. எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 5 நிமிஷம் இருக்கும். செப்பல் போட்டே போயிடலாமா? செப்பல் போகிறடி ஓடடி போட்டுக்கோ. இந்த டைம் சாந்தம் தெரில, வழுக்கணும் இல்லை. இதுக்கப்புறம் தெய்வ சக்தி இருக்கும். எங்கள் குரு கிட்டத்தட்ட வந்துட்டோங்க சாமி பார்க்குது. ஆமாம், இந்த பபா உள்ள ஏதோ வழி இருக்கான். சித்தர்கள் வந்து பல வருடங்களா அது உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா தான் நமக்கு தெரியல. இந்த குகை இல்லையா? இது உள்ள மக்கள்லாம் போயிட்டு தான் வராங்க. இது உள்ளாரையா? ஆமா, வீடியோ பார்க்கலாம். லைட் மறுபடியும் டிம் ஆயிடுச்சு. நான் வந்தா நீ வா. சாமி ஏன் சிவனா முருகரா? அது முருகர் மேலே இருக்கிறது. வேலு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்துறாங்க. அப்புறம் எதுவுமே வாங்கிட்டு வரலையே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட வந்துட்டோம் கோவிலுக்கு. சிவபெருமான சிலையாக இருக்காருங்க. தாண்டிக்குடி கிராமத்தில் இருக்க கதவு நிலை சுவாமி டெம்பிள் தாங்க இது. 3 பேர் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் எடுங்க. நல்ல ஒரு தரிசனம். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. மிகவும் கடினமாக இருக்கிற ஒரு இடம் தான். ஆனால் இது ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல இடம். ட்ரெக்கிங் போகிற ஸ்பீல் வந்துடுச்சு, இருட்டுச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவன் உருவத்தில் இருக்கார். அதாவது லிங்க வடிவத்தில் இல்லாமல் சிங்கம் உருவத்தில் இருக்கார். தெரியுதா? எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்கணும். சிவலிங்கமாக இருக்கும். உனக்கா நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சாமியை தரிசிச்சுக்க. பார்த்துருங்க. ஓம் நமச்சிவாய.
ஆக்சுவலாக இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. மழை துளி போல் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. ஐயன் மலைக்குள் இருக்கிறார். ஈஸியாக நினச்சிடாதீங்க. இந்த மலை தொடர 6 மலையை தாண்டி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் வாங்க நடந்து வாங்க. ஈஸியாக வண்டியில் வந்துடாதீங்க. இதனுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் 2 நிமிஷம் உட்காரணும். இங்கெல்லாம் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க. அனைவருக்கும் நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரிவேஸாக ஓடி ஆகணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைஃப்பில் ஒரு இது போல் ஒரு இடத்துக்கு வாங்க. அப்போ தான் ஒரு புதியவிதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். இயற்கை நம்மளை வாவான்னு அழைக்கும். இதை நீங்கள் தொட்டு அனுபவிக்கணும். இதை வந்து நடந்து அனுபவிக்கணும். நம்ம வேலையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒர்க் ப்ரெஷரு எல்லாமே மேன்மேடு, இது நேச்சர் மேடு. இது வந்து சித்தர்கள் உருவாக்கணும் கோவிலுங்க. இது வந்து முழுக்க ஒரு பயபக்தி இருந்தால் மட்டும் வாங்க. விளையாட்டுத்தனமாக வந்துடாதீங்க. ஏன்னா நான் சாதாரணமாக மலை தொடர் கிடையாது. நான் பருவமலைக்கு போயிருக்கேன். நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு ஈஸியான வழி தான் நினச்சிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். அது நடக்க போயிட்டு இருக்கு. ஆனால் வண்டி பாதை செல்கிறதுக்கு வழி இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது தான். மற்றபடி இங்கே நடந்து வாங்க. தேங்க்யூ.